ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பத்தாக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி அன்றைக்கி கிங்டம் டவர் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிங்டம் டவர் போன அன்றைக்கி பத்தா வரதா தான் ஐடியா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லேட் ஆனனால நாங்கள் வரல இங்கே. ஸோ இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து வந்துட்டோம். ஓகே, இதான் பத்தாவில் நிறைய கடை இருக்கும். நம்ம மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும், அழுக்கு பிடிச்ச மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ இது மியா நைஸா ஏதோ ஒரு கடை, ஏதோ எம் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கடைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். இங்கே சும்மா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அப்புறம் செப்பல்லாம் இருந்தது, பார்த்துட்டு போயிட்டோம். போகும்போதே 4:30 ஆயிடுச்சு. சரியான பசி. அப்புறம் ஒரு இந்தியன் ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இங்கே இந்தியன் சாப்பாடு சாப்பிட்லன்னு சொல்ல முடியாது, சோறு தான் வைக்கிறாங்க வீட்டில். வேறு எதரையும் தின்னு உயிர் வாழ்கிறேன்னு கேவலமாக கேட்டுறாதீங்க. இது அப்படின்னா என்ன சொல்கிறது, வீட்டில் சாப்பிட்ற அந்த இந்தியன் ஃபுட்டு எல்லா கடையிலும் இங்கே கிடைக்காது. 1-2 கடை தான் இருக்கும். ஸோ இது இந்தியன் கடை. நான் எனக்கு வயிறு ஃபுல்லாக இன்றைக்கி தான் வாழ்க்கையிலே சாப்பிட்ருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம். ஏன்னா நான் காலையில் சாப்பிட்டேன், மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டேன். இந்த கடைக்கு 4:30க்கு ஒரு பெரிய தோசை, பெப்சி அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். கேசரி எல்லாம் சாப்பிட்டேன். வீட்டுக்கு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டேன், பர்கர் சாப்பிட்டேன். ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே சாப்பாடு டேயாக தான் போச்சு. ஃபுட்டி கேர்லாக மாறிட்டேன் இன்றைக்கி மட்டும். நாளைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பேன். ஒரு 10 தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற தாத்தா ரொம்பவே பாசமாக என்ன வேணும், இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டு இருந்தார் எல்லாம். அதனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷர். அப்படி கொஞ்சம் வயசானவராகவும் இருந்தார் கொஞ்சம். அப்புறம் நாங்கள் கிளம்பும்போது அவருக்கும் அம்மா டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, காசு கொடுத்தாங்க. பாவம் அவங்க. அவர் காசு கொடுக்கும்போது நான் கரெக்டாக இந்த இங்கேருந்து போகும்போது பாய் சொல்லலான்னு வீடியோ ஆன் பண்ணேன். அப்போ எங்கள் அம்மா போய் காசு கொடுத்தாங்க, கரெக்டாக கேப்சர் ஆகிடுச்சு. அப்புறம் அவ்வளோதாங்க, அந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. அப்படியே வெளியே வந்தால் இதுக்கப்புறம் நாங்கள் மெயினாக பத்தாவே இருக்கும். இது பத்தா கொஞ்சம் முன்னாடி அடி ஒரு ரோட்டில் கடை இருக்குது. ரோட்டில் கடை இல்லை, இது வழியாக அப்படியே போனாவே பத்தா தான். அப்புறம் இங்கே கடை இந்த ரோட்டில் வச்சுருக்காங்களே காய்கறி கடை, அதை வீடியோ எடுக்க போனதுக்கு திட்டி விட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ரோட்டில் வச்சு இங்கே வியாபாரம் நடத்துகிறது இல்லீகலாமா. அதனால நான் வீடியோ எடுத்ததை பார்த்தோன்னே அவங்க போலீஸ்கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு திட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அவன் திட்டினதுக்கு அவன் அவ்வளோ ஏறிட்டு வந்தான். அதுக்கு நாங்கள் கோவம் தான் பட்டிருக்கணும். ஆனால் நாங்கள் சைலண்ட்டாக வந்துட்டோம். அவன் பயந்துருக்கணும் நாங்கள் வீடியோ எடுத்தது. ஆனால் அவன் எதுக்கு கோவப்பட்டானே தெரில. ஆனால் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தன் மட்டும் சம்திங் உளறிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் கண்டுக்கல. அப்புறம் இதெல்லாம் பத்தாங்க. இவ்வளோ நேரம் இதில் காட்டினது எல்லாமே பத்தா தான். இதுவும் பத்தாவில் இருக்கிற நகைக்கடை. நம்ம ஊரில் நகைக்கடையெல்லாம் எப்படி பொத்தி விற்பாங்க, அத்தனை கிளாஸ் வச்சு அடைச்சி பொதிஞ்சு, இந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. பத்தாவில் நிறைய நகைக்கடை இருக்குது. எல்லாமே இப்படி இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு, ஆனால் எந்த திருட்டும் இங்கே இருக்காது, அதுக்கும் சேஃபாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இங்கே வந்தோம். இங்கே அப்படியே நெஸ்ட்டோ போயிட்டோம். நெஸ்ட்டோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டின பிளேஸ்னால நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாருமே நாங்கள் டயர்ட் ஆகிட்டதால எல்லோரும் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பாய்.